போராட்டத்தில் ஈடுபட்ட போது விஷம் அருந்திய பகுதி நேர ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நிலையில் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், விவரங்கள் என்ன? பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக டிபிஐ வளாகத்தில் நேற்று முற்றுகை போராட்டம் மேற்கொண்டு தங்களுடைய போராட்டங்களை ஏற்கனவே அறிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று 6வது நாளான நேற்று இருக்கக்கூடிய நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை சேர்ந்தவர் பலரும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதியின்றி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அங்கு இருந்தவர்களை அப்புறப்படுத்துவது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த நிலையில் அங்கு தனியார் மண்டபத்தில் இருந்த மாப்பிள்ளை மணமகன் தங்கக்கூடிய அறைக்கு சென்ற பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பம் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பகுதியில் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்த 50 வயதான கண்ணன் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த விஷத்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தொடர்ந்து சக ஆசிரியர்களால் அங்கிருந்து அவர் காப்பாற்றப்பட்டு கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் உட்கொண்ட விஷம் எந்த வகையானது என்பதை கண்டறிவதற்காக அவருக்கான வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியாக அங்கிருந்து அவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் செயற்கை சுவாசம் இன்று காலை முதல் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்து வந்த உடற்கல்வி ஆசிரியர் கண்ணன் சற்று முன்னதாக உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரம் அதிகாரப்பூர்வமாக தகவலை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களில் தங்களின் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை முதல் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய இல்லத்தில் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முகாந்திரம் இல்லை. மேலும் அவர்களுக்கு 12,500 ரூபாயாக இருந்த அந்த சம்பளமானது கூடுதலாக 2,500 ரூபாய் ஒதுக்கப்பட்டு 15,000 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் ஆண்டுதோறும் மே மாதத்தில் அவர்களுக்கு எந்தவித ஊதியமும் வழங்காத காரணத்தினால் அந்த மாதம் மட்டும் கூடுதலாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுமார் 1 மணி நேரமாக நீடித்திருந்த இந்த பேச்சுவார்த்தை பகுதி நகர ஆசிரியர்களுடைய கலக்கத்தை ஏற்படுத்தியதாக தகவலை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் பள்ளி கல்வித்துறை அலுவலகமான டிபிஐ அலுவலகத்துக்கு சென்று தங்களுடைய போராட்டத்தை ஒரு பகுதியில் தொடர்ந்தனர். இந்த நிலையில் அவர் சற்று முன்னதாக ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கு இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வந்த 50 வயதான கண்ணன் சற்று முன்னதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவர் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தாலும் இதனை அடுத்து அங்க மருத்துவமனை பகுதியில் காவல்துறையினர் வரவழைக்கப்படுவதற்காக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கிருந்து அவருடைய பிரேத பரிசோதனைக்கு பிறகு சொந்த ஊரான அவருடைய மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் ஒரு பக்கம் எடுத்து வந்தாலும் அவர் இறப்பு என்பது பகுதி நேர ஆசிரியர்களிடையே பெரும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இழப்பை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், அதே வேளையில் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பணி நிரந்தரம் என்ற ஒரு விஷயம் அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசால் கைவிடப்பட்டாலும் அந்த உயர்த்தி தரப்பட்ட சம்பளம் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை ஒரு பொங்கலுக்குரிய சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதை அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சற்று முன்னதாக உடற்கல்வி ஆசிரியரான பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவரான கண்ணன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் பெருமளவில் மருத்துவமனைக்கு வரக்கூடும் என்பதால் அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவருடைய பிரேதம் ஆனது அவருடைய சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தாலும் மற்ற சட்ட ஒழுங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.